பிரசாந்த் சார் தான் இதுக்கு பண்ணும் அப்படிங்கிற முடிவு ஆரம்பத்திலே இருந்ததா? இல்ல அதுக்கப்புறம் மாறுனதா? ஏன்னா நெறைய எலிவேஷன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. கோட்டை கருப்பா இருக்கக்கூடியவரு கொட்டையா மாறுறது. அந்த கொட்டைங்கிற பேர மாத்தி திரும்பி கருப்பா கொண்டு வர நிப்பாட்டுறதுங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபையான ஒரு எலிவேஷன் தேவை. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே ஒரு புடிக்காம இருந்த ஒருத்தவர் தான். கவர்மெண்ட் நீங்க சொன்ன மாரி கவர்மெண்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தினால அங்க வந்து உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். அவங்க அம்மாவுடைய மேட்டர் ரொம்ப அழகா வச்சிருந்தீங்க. என்னன்னா வீட்ல ஒரு பையன், ரொம்ப செல்லமா வளரக்கூடிய பையன். அவங்க அம்மா, அப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு எப்போதும் ஃபோன் பண்ணுவாங்க. "தம்பி சாப்பாடு செஞ்சு வச்சாச்சுப்பா, வரியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அண்ணா நான் வேணா போயிட்டு வந்துட்டுமாண்ணே, ஒண்ணு பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மேட்டர்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுக்கு பிரசாந்த் சார் தான் ஆப்ட்டா இருப்பாருங்கிறது எந்த இடத்துல டிசிஷனா மாறுது? இல்ல இதுக்கு பிரசாந்த் சார் தான்ங்கிறத ஆ எனக்கு என்னன்னா, எனக்கு எங்க வீட்ல இப்படிதான் கேட்பாங்க. என்னைய எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்ப கூட எங்க அப்பா வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டியான்னு தான் கேட்பாரு. 3 வாட்டியும் 3 தடவையும் கேட்டுட்டு மத்த கேள்வி எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுதான். அதே தான் எங்க அம்மாவும் கேட்பாங்க. எங்க அப்பா கேட்டு ஒரு 10 நிமிஷத்துல எங்க அம்மா கேட்பாங்க. அவங்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அந்த டயத்துக்குள்ள கால் வரும். ஒருவேள கால் வரலைன்னா கூட நான் வந்து திரும்பி கால் பண்ணிருவேன். ஏன் கால் பண்ணலன்னு கால் பண்ணுவேன். ஸோ இது வந்து எங்களுக்கு பழகுனனால எனக்கு வந்து வெளியில பார்க்கும்போது தப்பாது. மத்தவங்க பார்க்கும்போது கிண்டல் பண்ணுவாங்க. "என்னடா நீ இன்னும் சாப்பிடாமலடா இருப்ப" அப்படின்னு கேட்பாங்க. அது வேற. ஆனா எங்க வீட்ல அது கேட்டா தான் எனக்கு அந்த நாள் ஓடுன மாரி இருக்கும். அதுவுமே அவங்களுக்கு அவங்க சொன்னா தான் வந்து அவங்களுக்கு அந்த நாள் ஓடுன மாரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதெல்லாம் என் லைஃப்ல நடந்தது தான். ஸோ அதனால தான் அந்த சம்பவங்கள எடுத்தோம். இன்னொன்னு பிரசாந்த் இது உள்ள வரதுக்கு காரணமா இருந்தது. எனக்கு வந்து நாங்க நவம்பர் மாசம் கதை சொல்லி முடிச்சோம். அவங்க டிசம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ண சொல்ட்டாங்க. எங்களுக்கு வந்து எந்த கேரக்டர் ப்ரீ புரொடக்ஷனா எதுவுமே பண்ணல. ஸோ நாங்க என்ன கேட்டோம்னா, "இல்ல கொஞ்சம் டைம் குடுங்கன்னு" சொல்லி கேட்டோம். மத்த ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் ஆயிட்டாங்க. இந்த கேரக்டருக்கு யார வச்சு பண்றதுன்னு ஐடியாவே இல்ல. நாங்க வந்து இப்ப வேற ஹீரோட்ட போய் சொல்லலாமா? இல்ல யாரு உடனே ஒத்துக்குவா? அப்படின்னு இருக்கும்போது, இல்ல மைண்ட்ல யார் இருந்தாங்கிற ஒரு ஆக்சுவலா மைண்ட்ல அதான் நாங்க இத வந்து என்னவா பண்ணோம்னா, புதுசா ஒரு ஆள வச்சு பண்ணலாம். அப்படின்னா நம்ம வேற யாராச்சும் ஒரு அப்ரோச் பண்ணலாம்னு தான் பிளான் பண்ணோம். இது விலங்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலா. விலங்கு வேல்ங்கிறது அதுக்கப்புறம் தான் நாங்க உள்ள கொண்டு வந்தது. இது வாரண்ட்ன்னு தனியா ஒண்ணு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். அப்படி இருக்கும்போது தான் வந்து பிரசாந்த் வந்து சிவான்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல. லாஸ்ட்ல வரும்ல. அந்த கேரக்டருக்காக மட்டும் தான் பிரசாந்த் வந்து ஃபுல்லாவே ரெடியா இருந்தது. ஸோ அது சிங்கிள் டேக்ல எடுக்கணும். ஒரே இடத்துல டயலாக் ஒரே இத பேசி முடிக்கணும். அப்படி தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்ப அதுக்காக உடம்ப குறைக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு படம் பண்ண போறாங்க. ஸோ இது ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே ரெடியானது. ஸோ அந்த படத்துக்காக உடம்பு குறைக்க ஆரம்பிச்சேன். ஸோ இது 2மே எனக்கு வந்து யூஸா இருந்துச்சு. அப்புறம் புரொடியூசர் மதன் அண்ணாவும், சந்துருன்னு ஒருத்தவங்க இப்ப அமேசான்ல படம் பண்ண போறாங்க. வெப் சீரிஸ் பண்ண போறாங்க. ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு தடவ பேசும்போது, எதார்த்தமா பிரசாந்த் நடிச்சா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற டாக் வந்துச்சு.